ஹவ் டு அப்ளை ஃபார் அன் ஆர்டிஐ ஓகேவா? ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நம்ம ஆர்டிஐ அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்டிஐ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டிஐ தமிழ்நாடோட ஆர்டிஐ வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஆர்டிஐ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன். ஸோ நீங்களும் இத பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்களே கூட அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ரூ. 10 தான் ஆகும். அதனால வந்து நீங்களும் ஆர்டிஐ அப்ளை பண்ணி எப்படின்னு அட்லீஸ்ட் கத்துக்கவாது செய்யுங்க. ஸோ யாஹ்! உள்ள போனீங்கன்னா, இங்க மேல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் ரெக்வெஸ்ட்டுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜ்ல கீழ இந்த இருக்க ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் கம்பல்சரியா படிச்சுக்கோங்க. ஒரு தடவ படிங்க. ஸோ ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல. சிம்பிளா இதெல்லாம் பண்ணணும். கரெக்ட்டா டிஸ்கிரிப்ஷன்ல போடணும். 300 கேரக்டர் சாரி 3000 கேரக்டர்ஸ் ஒன்லி இரு ஒன்லி தான் இருக்கணும். இந்த மாரிலாம் டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கீழ இந்த செக் பாக்ஸ் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த அபோவ் கைட்லைன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, செக் பண்ணிட்டு, சப்மிட் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வெப்சைட் உள்ள போகும். நீங்க நெக்ஸ்ட் வெப்சைட் உள்ள மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி போட்டு வெரிஃபை பண்ணி, கேப்ச்சா கோட போட்டு சப்மிட் பண்ணுங்க. ஓகே. நீங்க இதுல என்ன நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு மெசேஜும், இல்ல அடுத்த அப்பீலுக்கான எந்த ஒரு டீட்டெயிலா இருந்தாலும் உங்களுக்கு வரும். ஸோ நம்பர் அண்ட் இமெயில் ஐடிய கரெக்ட்டா குடுங்க. கரண்ட்ல நீங்க யூஸ் பண்றத மட்டும் குடுங்க. தென் நீங்க குடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அத போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதுக்குள்ள போனீங்கன்னா, இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் காட்டும். இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்ம்ல நீங்க எந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு வந்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே. நம்ம அனுப்ப போறது வந்து ட கமிஷனரேட் ஓகேவா? அந்த இதுல அனுப்புறோம். ஸோ கடைசியில கிளிக் பண்ணிட்டு, அண்ட் தென் அந்த கமிஷனரேட்ல யாருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி இல்ல நோவே குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ டைரக்ட்டா நம்ம அது வந்து எதுக்கு போறோமோ வச்சிடலாம். நோடல் ஆஃபீசர்ஸ்ன்னே போயிடுவோம். ஓகே. இதுல வந்து நோடல் ஆஃபீசர்ஸ் போயிட்டு, இதுக்கப்புறம் இதுல வந்து உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா? உங்களோட பெர்சனல் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு, அண்ட் தென் இதுக்கு போயிடுங்க. கீழ வந்தீங்கன்னா, உங்களோட பாவர்ட்டி லைன் ஓகே. உங்களோட பாவர்ட்டி லைன் கீழ இருக்கீங்களா? இல்ல. இருந்தீங்கன்னா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அத இது பண்ணிட்டு, நீங்க அந்த உங்களோட டெக்ஸ்ட் நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, அது ஒரு பிடிஎஃப்பா வச்சிருந்தீங்கன்னா, ஃபைல இது பண்ணுங்க. இல்லன்னா அந்த டெக்ஸ்ட் மட்டுமே போட்டுட்டு விட்டுருங்க. ஏன்னா அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கேப்ச்சா கோட போட்டு சப்மிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்ப நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன். நீங்க எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் கேட்கும். இங்க தான் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண போறோம். ஸோ இத நம்ம பேமெண்ட் வந்து எப்படி பண்றது? வெறும் ரூ. 10 தான். எப்படி பேமெண்ட் பண்றோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்டிஐ ஆன்லைன் பேமெண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, பே ஆப்ஷன் போயிடும். பே ஆப்ஷன்ல நமக்கு யுபிஐ வச்சு கூட நம்ம பே பண்ணிக்கலாம். கியூஆர் கோடு கிளிக் பண்ணிட்டு, நீங்க யுபிஐ மூலியமாவோ, இது மூலியமாவோ பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கோடு ஒண்ணு வரும். நீங்க பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களோட ஆர்டிஐக்கான அ இன்ஃபர்மேஷன் நம்பர். ஸோ இத வச்சு தான் நீங்க அத ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். ஸோ அது கரெக்ட்டா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டூ டூ. நான் இதில என்னென்னலாம் கேட்டிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுக்குறேன். ஸோ அதில கரெக்ட்டா உங்கள நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்கேனா? இல்ல அதில ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. இல்ல இந்த வீடியோஸ வச்சு நீங்களே கூட உங்களோட கேள்விஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத டைரக்ட்டா வந்து டிஎன்எஸ்ஆர்பி கிட்டயே கேளுங்க. திஸ் இஸ் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆர்டிஐ நீங்க கத்துக்கிட்டதாகவும் இருக்கும். அதே மாரி இத நீங்களே போட்டதுனால, நீங்க உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனை வரும்போது, இப்போ உங்களோட லேண்ட் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம், நீங்க ஆர்டிஐ யூஸ் பண்ணி கூட எப்படி அப்ளை பண்ணி நம்ம டீட்டெயில் வாங்குறதுன்றத உங்களுக்கு இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ கத்துக்கோங்க. ஓகே. பாய். ரிப்ளை வந்ததும் ரிப்ளை வீடியோ போடுறேன். சரிங்களா? ஆர்டிஐலேருந்து ரிப்ளை வந்ததும், அதுக்கான என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி ஆர்டிஐ
சரி எப்படி இதெல்லாம் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குன்றத வந்து நான் தெளிவா சொல்லிர்றேன். ஓகே. See you guys tomorrow. Bye.